ஏதோ ஒரு விதத்தில் இந்த கதை ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஆனால் தான் அந்த இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா அந்த மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அல்லாத அந்த வெறும் டேய்க்கு வந்து டேய் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அப்ளாஸ் வருது அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து இமோஷனலாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் டேய்க்கு வந்து கிளாப் பண்ண முடியும். இல்லைனா இமோஷன் கனெக்ட் ஆகலைன்னா டேய்க்கு கிளாப்பே வராது. ஸோ அந்த டேய்க்கு கிளாப் வந்தது அவன் வந்து எப்படி நினைக்கிறான்னா, அவனோட அந்த கிளாப்புங்கிறது ஹீ இஸ் வெண்டிங் அவுட் சம்திங்ல. ஸோ மேபி தட் ஹீ இஸ் காலிங் அஸ் தெரிக்குது. ஐ டோன்ட் நோ. பட் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிக்கிறதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸே ஒரு 2 ஆக்ஷன் பிளாக் தான் மொத்த படத்துலேயே இருக்குது. ஆக்ஷனே இல்லை, இட்ஸ் மோர் ஆஃப் அ ட்ராமா. அது ட்ராமாவில் தான் படமே போயிட்டுருக்கு. பட் அதை காயின் பண்ணுற விதம் வந்து ஐ மீன் இட்ஸ் ஸ்கேரி ஒன்று. அப்புறம் படத்தை எல்லாருமே கிரிட்டிக்காக அணுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு படம் ஃபஸ்ட் டே, எஸ்பெஷலி ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே பார்க்கும்போது இந்த படத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மைக்கு நீட்டினாலும் நீட்டலைனாலும் நான் என்ன சொல்கிறேன்றதுல அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது கழுவி ஊற்றுறாங்கன்னு சொல்ல, நல்ல விதமாக கூட வெளியில் வந்து ஒரு படம் அப்பா நல்லா இருக்குடா எனக்கு பிடிச்சிருக்கா அந்த ஒரு டேர்ம் சொல்லிட்டு போகிற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி, இந்த இடம் இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறது.